புயல் நிவாரணம் பாகுபாடு காட்டும் தமிழக அரசு கடும் விமர்சனம் செய்யும் அரசியல் கட்சிகள். தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். திராவிட மாடல் ஆட்சியில் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல, பல மாநிலத்துக்கு கொடுக்குறதா சொல்லுவாங்க. இப்போ கடலூர் விழுப்புரம் பகுதியிலாம் கடும் வெள்ள பிரச்சனை, பொதுமக்களுக்கு கடும் பாதிப்பு. ஆனால் மிக்ஜாம் புயல் வரும்போது தமிழக அரசு சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் 6000 ரூபாய் நிவாரண உதவி கொடுத்தது. அதில் மத்திய அரசு ஃபண்டும் கொஞ்சம் இருந்திருக்கும், பட் தே கிவன். ஆனால் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்துக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அப்படிலாம் தான் சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து அரசியல் கட்சிங்க கேள்வி கேட்பாங்க. ராம்தாஸ் அவர் பெல்ட் கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காரு. அண்ணாமலை அந்த பகுதியெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து 10,500 ரூபாய் கொடுக்கணும், ஏன் நீங்கள் சென்னைக்கு 6000 ரூபாய் கொடுத்தீங்க, இங்கே 2000 ரூபாயில் கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இவங்க மாநில அரசு மத்திய அரசை பற்றி கேட்டால் இவங்க ஏன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கேள்வி கேட்க தான் கேட்பாங்க. ஏன்னா கடலூர் அடிக்கடி இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுற பகுதி, சென்னை விட அதிகபட்ச பாதிப்பு. 2015 கூட தானே புயல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு வந்தது. அப்போ 5000 10,000 டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போச்சுன்னு சொன்னாங்க. அப்போ மின்துறை எல்லாம் மிக தீவிரமாக வேலை செய்து, கடுமையாக வேலை செய்து ஒரு வாரத்தில் எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாங்க. கடலூர் அடிக்கடி கடல் பகுதியிலே இருக்கிறதுனால பாதிப்புள்ளார பகுதி. ஆனால் இவங்க சென்னையை மட்டும் கவனிக்கிறாங்கன்னா கேள்வி கேட்பார்கள், கேள்வி கேட்க வேண்டும். சென்னைக்கு எதுக்கு 6000, இங்கே எதுக்கு 2000? நியாயமான கேள்வி. இவங்க யூபிக்கு அவ்வளோ, பீகாருக்கு அவ்வளோ, தமிழகத்துக்கு ஒன்றும் இல்லைன்றாங்கல்ல. சென்னைக்கு இவ்வளோ, மற்ற மாவட்டத்துக்குன்னா. நான் ராணிப்பேட்டை எங்கள் பகுதியில் அதிகம் வெள்ளம்லாம் வராது, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை புயல் விஷயத்தில். ஆனால் பாதிக்கப்படுற மக்களுக்கு அனைவருக்கும் ஒரே சீரான அளவுகோல் வச்சு தானே கொடுக்கணும். இவங்க அரசியல் செய்கிறாங்க. கனிமொழி வேறு கேட்குறாங்க, நிறைய நிதி வேணும்னு ஸ்டாலின் கேட்குறாங்க. அண்ணாமலை என்ன பண்ணுறார், நான் டெல்லி போய் கடலூருக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்க போகிறேன்றாரு. நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்களோ அதுக்கு எதிர்வினை தேசிய கட்சியான பாஜக செய்ய தான் செய்யும். ஏன்னா திமுக தலைவர் தான் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார், எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும்னு. சென்னை சென்னை சென்னையை தவிர இவங்களுக்கு என்ன தெரியும்? சென்னையில் இருக்கிறது 3 MP தொகுதி, 16 MLA தொகுதி. கேஎன்ஆர் ஆட்சிக்கு வந்தவொடனே தான் சொன்னார், அவர் தான் நகர்ப்புற துறை உள்ளாட்சித்துறை அமைச்சர். என்ன சொன்னார், சென்னைக்கு 400 கோடி ரூபாயில் பூங்காலாம் உருவாக்கப்படும். சென்னை தவிர வேறு இல்லையா? மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், அகமதாபாத் கம்பேர் பண்ணும்போது சென்னை ஒன்றுமே இல்லை. இதுதான் திராவிடத்தின் லட்சணம். இந்த சூழல் எல்லாம் சென்னை 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 மற்ற மாவட்டத்தை ஒதுக்குனா அரசியல் கட்டாயம் நடக்கும். அனைவரையும் எப்போ சமமாக திராவிட அரசு நினைக்கிறதோ அப்போ தான் மத்திய அரசும் நினைக்கும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.